அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது. பாதகாதிபதி என்ன செய்யும்? பாதகாதிபதி கடுமையான கெடுபலன்களை செய்யும். ஒரு சரலகணத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திரலகணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, இந்த உபய லகணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. இந்த என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், இந்த சரலகணங்களுக்கு தான் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். இப்போ சரலகணங்கள் மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த பாருங்க, இந்த மேஷத்துக்கு 11ஆம் அதிபதி சனி, செவ்வாய் சனிக்கு பகை, கடுமையான பகை. கடக லகணத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் பகை. இந்த துலா லகனம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி சூரியன், பாதகாதிபதி சூரியன் ஆகுவார். சுக்கிரனுக்கு சூரியனுக்கும் கடுமையான கெடுபலன்கள் இல்லையா? இங்க மகர லக்னத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி 11ஆம் அதிபதி, சனிக்கும் செவ்வாய்க்கும் பாருங்க. இது லக்ன அசுபராக வரும். சரலகணங்களுக்கு ஏன் அவ்வளவு கடுமையான கெடுபலன்கள் இருக்குன்னு சொன்னா, பாதகாதிபதி லக்ன அசுபராக வரும். இப்போ ஸ்திரலகணங்களுக்கு அப்படி இல்லை. ஸ்திரலகணங்களுக்கு பாக்கிய அதிபதி 9ஆம் அதிபதியே பாதகாதிபதி வரும். பாக்கியாதிபதியே பாதகாதிபதியா வர்றதுனால அது இல்லாம அது லக்ன சுபரா இருக்கும். இப்போ ரிஷப லக்னம், ஸ்திர லக்னம், அதுக்கு பாக்கியாதிபதி சனி, சனி ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதி 4க்கு 9 கூடிய செவ்வாய், செவ்வாய் யோகாதிபதி இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா மகர கும்ப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன், சுக்கிரன் யோகாதிபதி. லக்ன சுபர் அது பாக்கியாதிபதி, யோகாதிபதி, லக்ன சுபர், இப்படி எல்லாமே வரதுனால பெரிய பாதிப்புகளை உண்டாக்குது. இப்போ கும்ப லக்னம் வச்சுக்கோங்க, ஒருவேளை 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று பலமாக இருப்பார் என்றால் அது பாக்கியாதிபதி பலனையும் செய்யும், பாதகாதிபதி பலனையும் இருக்கும். மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்துதான் நாம் பார்க்கல. ஆனா உபய லக்னங்களுக்கு கண்டிப்பாக கடுமையான கெடுபலன்கள் இருக்கு. ஏன்னா அது 7ஆம் அதிபதி, கடத்தர ஸ்தானாதிபதி இல்லையா? மிக முக்கியமான கிரகம். அதுவே பாதகாதிபதி வரதுனால கடுமையான கெடுபலன்கள், கணவன் மனைவிகள் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் நிறைய வரும். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகம், பாதகாதிபதியினுடைய சாரம் பெற்ற கிரகம் எல்லாமே நல்ல பலன்களை நிச்சயமாக தராது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது 1992 பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகம். பாருங்க, துலா லக்னம், 3ஆம் இடத்தில் ராகு, மூலம் 1 2 டிகிரி இருக்கு. சாரமும் டிகிரியும் உன்னிப்பாக கவனிங்க, அப்பதான் புரியும். துலா லக்னத்துக்கு 5க்கும் 4 கூடிய சனி பகவான் 4லேயே ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். ஆனால் அது வக்ரமாயிடுச்சு. இது வக்ரமாயிடுச்சு. சனி பகவான் திருவோணம் 3 19 டிகிரி இருக்கும். செவ்வாய் துலா லக்னத்துக்கு மிக மிக முக்கியமான கிரகம், 2க்கும் 7 கூடிய கிரகம். செவ்வாய் 8ல் அமர்ந்து, 8ல் மறைந்து வச்சுக்கோங்க, 8ல் மறைந்து சுயச்சாரம் 28 டிகிரி இருக்கு. மிருகசிஷ 2 இருக்கு. அங்க கேது பகவான் மிருகசிஷ 3 2 டிகிரி தான். 2க்கும் இடைவெளி 4 டிகிரி. நான் அதை பத்தி சொல்றேன், 4 டிகிரி. பாக்கியாதிபதி புதன் ஆயில்ய 3 25 டிகிரி இருக்கும். இது 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி சூரியன், பாதகாதிபதி சூரியன் பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மகம் 4 11 டிகிரி இருக்கிறார். சந்திரன் அதுவும் மகம் 4 12 டிகிரி. இது அமாவாசை சந்திரன். ரெண்டுமே மகம் 4 அமாவாசை சந்திரன், கடுமையான பாவத்துவம் உள்ள சந்திரன். அப்புறம் அங்க குரு பகவான், குரு பகவான் 27 டிகிரி இருக்கிறது. உத்தரம் 1 பாதகாதிபதி சாரத்தில் இருக்கின்ற குரு பகவான். ஆனால் அது அஸ்தமனமாக சூரியன் அங்க 11 டிகிரி இருக்கு, இங்க அது 27 டிகிரி இருக்கு. 16 டிகிரி வித்தியாசம் அஸ்தமனம். லக்னாதிபதி சுக்கிரன், 1க்கும் 8 கூடி சுக்கிரன், லக்னாதிபதி சுக்கிரன், கடத்திர காரகன் சுக்கிரன். அதுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. அது 12ல் உத்திர 3 6 டிகிரி.
அங்க நீசமா இருப்பார், லக்னாதிபதி நீசமா. இதுதான் சார்ட். இப்ப 92ல கல்யாணம் ஆச்சு, 92ல பிறந்திருக்காரு, 92ல பிறந்த ஜாதகம், 32 வயதாகுது, இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன் ஆகல? கல்யாணம்னு நம்ம 7ஆம் இடத்தை பார்ப்போம், அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வந்துருவோம் இல்லையா? 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், 2ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அதான் துலா லக்னத்துக்கு மிக முக்கியமான கிரகம் செவ்வாய். செவ்வாய் பகவான் 8ல இருக்கார். 8ல இருந்தா நம்ம செவ்வாய் தோஷம் சொல்லுவோம் இல்லையா? அது இருக்கட்டும், அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். 8ல செவ்வாய் சுயச்சாரம் இருக்கு. 7 செவ்வாய் 8ல் அமர்ந்தது தவறு, அது கேதுவோடு இணைந்தது தவறு. இன்னும் மிக முக்கியமான விஷயத்தை சொல்லணும். பாவக கட்டத்தில் ராகு இங்க இருக்கும், 8ல 2ல் ராகு 8ல் கேது, அதுதான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இங்க மூலம் 1 இல்லையா, 2 டிகிரி தான் பாவக கட்டத்தில் உள்ள இருக்காரு. அங்க கேது அங்க உள்ள இருக்கும். பாவக கட்டத்தில் பார்த்தால் 8ல் செவ்வாய் கேது இருக்கும். பாவக கட்டம் மிக மிக முக்கியமான விஷயம். ராசி கட்டத்துல எங்க இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு ராசி கட்டத்தில், ஆனால் பாவக கட்டத்தில் பார்க்கும்பொழுது அது 2ல இருக்கு. 2ல இருக்கிறது தான் நீங்க கணக்கெடுத்துக்கணும். அந்த குறிப்பிட்ட ஜாதகருடைய கிரக அமைப்புகளை பார்ப்பதற்கு பாவக கட்டம் மிக மிக முக்கியம். இதான் விஷயம், பாவக கட்டம் மிக மிக முக்கியம். 2ல் ராகு 8ல் கேது, செவ்வாய் 8ல் அமர்ந்தது தவறு, கேதுவோடு இணைந்தது தவறு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன், களத்திரக்காரகன் சுக்கிரன் 12ல போய் நீசமாக பாதகாதிபதி சாரத்தில் இன்னும் அப்ப இன்னும் கெடுபலங்கள் கூடும். சப்போஸ் அது பாதகாதிபதி சாரத்தில் இல்லாம வேற சாரத்துல இருந்தா நல்லது நடக்குமான்னு கேட்கப்படும். நீசமா இருக்கு, பாதகாதிபதி சாரத்தில் இருக்கு, இன்னும் கெடுபலங்கள் கூடும். அதுதான் அப்படிதான் நம்ம அளவு எடுத்துக்கணும் இல்லையா? இது பாருங்க, 7 8ல் அமர்ந்து தவறு. எப்பவுமே 7 6ல் அமர்ந்ததும் 8ல் அமர்வதும், 6 கிரகங்கள் 7ல் அமர்ந்ததும், 8 7 கிரகங்கள் 7ல் அமர்வது எல்லாம் இடைஞ்சல்கள் தான். இப்போ 7 கிரகம் 6ல் அமர்ந்த என்ன ஆகும்? 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். எப்பவுமே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், அது ஒரு விரோதி மாதிரியே இருக்கும். என்னை பார்த்தாவே விரோதி மாதிரி பார்க்கிறார் சார் அவரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் இது. அந்த நாளடைவில் மனம் வெறுத்து டைவர்ஸ்ல போய் நிற்கும். எப்பவுமே 7 6ல் அமரக்கூடாது. 7 8ல் அமர்ந்தா என்ன ஆகும்? 7 8ல் அமர்ந்தா திருமணம் தாமதமாகும், வரன் தேடி தேடி அறுத்து போயிடுவீங்க. அப்படியே கல்யாணம் ஆனால் கூட கணவன் மனைவிக்குள் அவ்வளவு மிகுந்த அந்நியம் இருக்காது, இல்லையா? அது ஏதோ ஒரு வேண்டாம் வெறுப்பா இருக்கும். சில நேரங்கள் பிரிவினைகளை கூட உண்டு பண்ணும் இல்லையா? பிரிவினைகளை உண்டு. இந்த ஜாதகத்துல 2க்கும் 7 செவ்வாய் மிக மிக குடும்பஸ்தானாதிபதி, கடத்தர ஸ்தானாதிபதி 8ல் அமர்ந்து கேதுவோடு கேது சன்னியாசி கிரகம், கேதுவோடு இணைகின்ற கிரகங்கள் நல்ல பலன்கள் தரத நான் இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா கேது ஒரு சன்னியாசி கிரகம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்ப வாழ்க்கை நடத்தணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வேற. கேது அப்படி கிடையாது. அது தனிமையை விரும்புகின்ற கிரகம், உலகத்தை வெறுக்கின்ற கிரகம், துறவரம் சன்னியாசி. அதுதான் அது சித்தர்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். நமக்கு கேது பகவான் நல்ல பலன்களை தருவதாக எனக்கு தெரியல. உள்ள விஷயம். இப்ப தசா பிரகாரம் பார்த்தால் கூட பிறக்கும் பொழுது கேது திசை மகம் 4ன்றதுனால 30 நாள் தான், ஒரே ஒரு மாசம் தான். அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் சுக்கிர திசை. சுக்கிரன் என்ன பாத்தீங்கன்னாக்கா அது சின்ன வயசுலயே வந்துருச்சு, கல்யாணத்து 20 வயசுக்குள்ள பண்ண போறது. அது நீசமா இருக்குது, அந்த சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா 20 வயசுக்குள்ள அது நம்ம பலனை கரெக்டா எடுக்க போறது இல்லை. 20ல இருந்து 26 வரை சூரிய திசை. சூரிய திசை பாதகாதிபதி திசை. பாதகாதிபதி வலுத்து. எப்பவுமே பாதகாதிபதி வலுத்தா எந்த அளவுக்கு வலுக்குதோ அந்த அளவுக்கு கடுமையான கெடுபலன்களை செய்யும். இப்போ பாதகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் கேது சாரத்தில். என்னாச்சு? அந்த 6 ஆண்டுகள் அந்த சுபகாரியங்களை நிச்சயமாக செய்ய கடுமையான கெடுபலன்களை செய்யும். கடுமையான கெடுபலன்களை கொடுத்துச்சு. இந்த ஜாதகம் எனக்கு நல்லாவே தெரியும். சூரிய தசையில சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி. செவ்வாய் பாருங்க லக்னத்துக்கு 8ல் இருக்கும் இல்லையா? செவ்வாய் புத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தசை முடிஞ்சு போச்சு. எப்பவுமே 8ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய், 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி, அதனுடைய தசைகளோ அதனுடைய புத்திகளோ வரும்பொழுது
கண்டிப்பா ஒரு விபத்துகளை உண்டாகும். கண்டிப்பா விபத்துகளை உண்டாகும். அதுக்கப்புறமா சந்திர தசை 26 வயதிலிருந்து 36 வயது வரை சந்திர தசை, 10 ஆண்டுகள் சந்திர தசை. இப்ப சந்திர தசை பாரு எப்படின்னு, அது பாவத்துவம், கடுமையான அமாவாசை, சனியை விட பாவத்துவம் அமாவாசை சந்திரன் இல்லையா, அது கேது சார்ந்தது. சந்திர தசையில சந்திரன் புத்தி முடிஞ்சிச்சு, செவ்வாய் புத்தி கலந்து பண்ண வைக்காது இல்லையா, 8ல் இருக்கிறது. அதுக்கப்புறம் ராகு புத்தி 2ல ராகு, அதுவும் பண்ணது கலந்த பண்ணாது. அதுக்கப்புறம் குரு புத்தி லக்னத்துக்கு 3க்கும் 6 குடிவன், அங்க பாதக ஸ்தானத்தில் உட்காந்து பாதகாதிபதி சாரத்தில் இருக்கிற, அதுவும் பண்ணல. இப்போ 2026 வயதிலிருந்து 36 வரை சந்திர திசை தான். சந்திர திசை நிச்சயமாக கல்யாணம் பண்ணாது இல்லையா. அதுக்கப்புறம் வர செவ்வாய் திசை பத்தி நம்ம பேச வேண்டியது, அது நான் உங்களுடைய பொறுப்பிலேயே விட்டுறேன். இப்போ இவ்வளவுக்கு காரணம் என்னன்னா பாருங்க, இதுல எல்லா கிரகங்களும் பாதிக்கப்பட்டு, செவ்வாய் பாதித்தது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன், எப்பவுமே வீடு கொடுத்த சுக்கிரன், வீடு கொடுத்த கிரகம் பலமாக, வீடு கொடுத்த கிரகம் நாங்கள் நீசமாயிடுச்சு. சுக்கிரன் நீசமானால் நல்ல பலன்கள் இருக்காது, தாம்பத்திய உறவுகள் கரெக்டா இருக்காது. பாருங்க 12ஆம் இடம் அயன சயன போக ஸ்தானம் இல்லையா, அதுல சுக்கிரன் நீசம் அடைந்து பாதகம் நீச்சார். இன்னும் நுணுக்கமா பார்த்தா குரு புத்திரகாரகன் இல்லையா, புத்திரகாரகன் 3ஆம் அதிபதி, 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், புகழ், இதெல்லாம் புரியுது. வீரியம் என்பது ஆண்மை இல்லையா, ஆண்மை. அதுவும் பாருங்க பாதகஸ்தானத்தில் வந்து பாதகம் நீச்சார்கள். இங்க 3ஆம் அதிபதியும் காமத்தை குறிக்கும், அதுவும் கெட்டு போகுது. காமத்தை தரக்கூடிய சுக்கிரனும் கெட்டு போக, அப்போ அந்த பெண் சுகம், தாம்பத்திய சுகங்களை அனுபவிக்கிறதுக்கே வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் இல்லையா. இன்னொன்னும் பார்க்கணும், இந்த ஜாதகத்துல இன்னும் நுணுக்கமா பார்த்தோம்னா நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதுக்குதான் இந்த ஜாதகத்தை எடுத்த. இன்னும் நுணுக்கமா பார்த்தா 4க்கும் 5 கூடிய சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற, வீடு வாகன வசதிகள் சுகம் எல்லாம் இருக்கணும். ஆனால் அது மகரமாகுது. அது கூட பாருங்க சந்திரனுடைய சார்ந்தது, சந்திரன் அங்க பாதக சார்ந்த பாருங்க, சந்திரனுடைய சார்ந்தல வந்துச்சு. இந்த பாருங்க இப்ப லக்னம் பாருங்க, லக்னாதிபதி சுக்கிரனும் வீக் ஆயிடும், லக்னத்தையும் சனி பார்க்கும். இப்ப லக்னம் பயணத்துக்கு பாக்கியாதிபதி இங்க 10ல உட்கார, நல்ல விஷயம். ஆனால் கூட அது சனியுடைய பார்வை. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போறாரு, சுகஸ்தானாதிபதி கெடும் இல்லையா, குரு கெடுக்கும், சுக்கிரன் கெடும். குரு சுக்கிரன் மிக மிக முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் கெடவே கூடாது இல்லையா, எல்லாமே கெட்டு போச்சு. இல்ல பாதகாதிபதியுடைய பங்கு அதிகமா இருக்கு. பாதக ஸ்தானத்துல 2 கிரகங்கள், பாதகாதிபதி சாரத்துல 2 கிரகங்கள். அதனாலதான் பாதகாதிபதி கடுமையான கெடுபலன்களை கொடுத்தது, நல்ல சுபகாரியத்தை நடத்தி வைக்க முடியாம போயிடுச்சு. இந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கிறவர்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283139335. போன் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. நீங்க எந்த நேரத்தினாலும் என் இடத்துல போன்ல தொடர்பு கொள்ளலாம் இல்லையா. திருமண பொருத்தம் கூட அன்னைக்கே நான் அனுப்பிச்சுடுவேன். காலையில் அனுப்பிச்சீங்கன்னா சாயந்தரத்துக்குள் கண்டிப்பாக அந்த பலனை திருமண பொருத்தம் சாட்டை உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். திருமண பொருத்தம் பார்ப்பேன், ஜாதக பொருத்தமும் ஒப்பிட்டு பார்ப்போம். அந்த 10 பொருத்தம் மட்டும் இல்லை, அந்த ஜாதக பொருத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பலன் சொல்வேன். அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.